ஒருத்தங்களை நீ ஹர்ட் பண்ணி கஷ்டப்படுத்தி என் லைஃப்ல நீ தேவையே தேவையில்லை, தயவு செஞ்சு கிளம்பிடு அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ பேசியிருப்ப. ஆனா அந்த பர்சன் நீ தான் வேணும்னு அழுது கெஞ்சி உருண்டு பிறண்டு உன்னை விட்டு லைஃப்பை விட்டு போக மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திடீர்னு ஒன் டைம்ல உனக்கு அவங்க டிஸ்டர்பன்ஸா இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வந்துட்டு அமைதியா காமா இருப்பாங்க. நீ என்ன வேணா பண்ணு, எது வேணா பண்ணிக்கோ, இனிமே உன்னை எதையுமே கேட்க போறதில்ல அப்படின்ற மென்டாலிட்டியில அவங்க இருப்பாங்க. என்னடான்னு சொல்லிட்டு நீ பார்த்தனா ஒரு செகண்ட்ல அவங்க சடனா அவங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நம்மளோட பாசத்துக்கும் நம்மளோட அன்புக்கும் வேல்யூவே இல்லை, அப்படி வேல்யூ இல்லாத இடத்துல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோன்றத புரிஞ்சு அவங்களே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை தயவு செஞ்சு சொல்றேன், வாழ்க்கையில என்னைக்குமே விட்டுறாத. அந்த மாதிரி ஒரு பர்சன் உன் லைஃப்பை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா திரும்ப வர்றது கஷ்டம். போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்றதை விட இருக்கும்போதே கையில தக்க வச்சுக்கோ, அதோட மதிப்பு ரொம்ப அதிகம். அந்த மாதிரி ஒரு பர்சனை வாழ்க்கையில நீ இழந்துட்ட அப்படின்னா அதுல முட்டாள் நீதான், அவங்க முட்டாள் இல்லை, புரிஞ்சுக்கோ.